பாண்டி ஸ்டோரில் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட மீனா வந்து நம்மளோட தங்கமயிலுக்காக பொங்கி எழுப்புறாங்க அப்படின்னு நினைக்கிறோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட மீனாவுக்கு வந்துட்டு எல்லா விஷயமே தெரியும். ஏற்கனவே வந்துட்டு அஞ்சலியும் சரவணனை அடிக்கடி மீட் பண்ணதை வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கடையில் நம்ம தங்கமயில் வந்துட்டு சொல்லி அழுகுறாங்க. நான் வந்துட்டு எப்படியாவது மாமா என்னை ஏற்றுக்குருவார் என் குழந்தைய வச்சு அப்படின்னு நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம், மாமா இடத்துல மாமா மனசை மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு அவர் வேறு ஒரு பொண்ணோட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டுருக்கார் மீனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா இன்னமும் சரவணன் மாமா வந்து அந்த பொண்ணோட தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யார் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறாங்க. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இதை வீட்டில் சொல்லி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க மீனா. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம சரவணனும் வந்துட்டு நம்ம அஞ்சலி விஷயத்த வீட்டில் சொல்லிடலாம், அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்றத மாதிரி நம்மளோட சரவணன் முடிவெடுக்கிறாரு. சீக்கிரமே அந்த மயிலை டைவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அஞ்சலிக்கும் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு வந்து சொல்ல போகிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம பாண்டியன் குடும்பத்தில் நம்ம கோமதி நம்ம பாண்டியன் எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டு அப்போனா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்து சரவணன் மாமா மயிலை